ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லாருக்குமே பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். டைலருங்களுக்கு பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, இன்றைய டேட்டில் வந்து நம்ம நிறையா ப்ளவுஸ் வாங்கி வச்சுருப்போம் ஸ்டிச் பண்ணுறதுக்கோசரம். இன்றைக்கி கொடுக்க வேண்டிய ப்ளவுஸு. ஆனால் இன்றைக்கி புது கஸ்டமர் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி எமர்ஜென்சியாக எனக்கு வேணுங்க, நான் காலையில் கொடுக்குறேன், எனக்கு ஈவினிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை ரெகுலர் கஸ்டமராக இருக்கலாம், இல்லை ஒரு புது கஸ்டமர் நம்ம வெளியில் அனுப்பக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிடலாம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனால் வாங்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு இல்லாத ஒரு ஃபோனை அடித்து அவங்கள ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் தயவுசெய்து யாரும் டைலருங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஃபோனை அட்டன் பண்ணி பேசுறது போது அந்த மைண்டு முதல்ல ஒரு ஒரு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டென்ஷனில், நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏற்கனவே கொடுக்க வேண்டியவங்களுக்கும் கொடுக்க முடியாது, உங்களுக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதனால் தயவு செய்து டைலர்களில் துணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது டைம் கொடுங்க. இல்லை ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொடுங்க, இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடியாவது கொடுங்க. ஆனால் அன்றைக்கே கொடுத்து அன்றைக்கே கேட்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதையே ஒரு வழக்கமாக வச்சுக்காதீங்க. இதை வந்து எல்லாருமே வந்து கடைபிடிங்க. ஏன்னா டைலரும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். தயவுசெய்து மதிங்க.